ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம் கலையே சுந்தராகாரம் சதேக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளீதரம் ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். தேவேந்திரன் விருத்ராசுரனுக்கு பயந்துண்டு பகவான்கிட்ட வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். தன் சகாவோட எல்லா தேவர்களும் வர பிரார்த்தனை பண்ணுறான். இந்த தேவர்கள்லாம் ஓப்பனாகவே தங்களுடைய இயலாமையை சொல்லியே பிரார்த்தனை பண்ணுறான். ரொம்ப அழகாக சொல்கிறான். ஸ்தோத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே, பஞ்சபூதங்களுக்கும் நீதான காரணம். எல்லாரும் யாரெல்லாம் இந்த பஞ்சபூதங்களும் எதை கண்டு பயப்படுறதோ அப்படிப்பட்ட பரவஸ்துக்கு நமஸ்காரம். ஒன்றை சரணம் அடைஞ்சாதான் இது கரையேற முடியுமே தவிர வேறு யாரை போய் நாங்கள் சரணம் அடைவோம்? யார் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்ற முடிஞ்சவன்ட்டு தான் காலை விழ முடியுமே தவிர நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுனால அவன் காலை போய் விழுந்துட முடியுமா? அவனை காப்பாற்றுறதுக்கு அவன் இன்னொரு ஆளை தேடின்னு இருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் யார் பகவான் ஒருவன் தான் காப்பாற்ற முடியுமே தவிர வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. சொல்கிறது யார்? தேவர்கள். இந்திரன் விட்டுட்டு தேவர்கள் சொல்கிறா, உன்னை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் சரணம் அடைஞ்சோன்னு சொன்னாக்கா அது எப்படின்னு கேட்டாக்க ஒரு பெரிய சமுத்திரத்தை நாய்வாலை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு சமம். அந்த நாய்க்கும் உள்ளே போய்டும். அந்த சமுத்திரத்துக்குள்ளே யார் வாழை பிடிச்சிட்டு இருக்கானோ அவனும் உள்ளே போய்டுவான். அதனால் உன்னோட சரணம்தான் கதியே தவிர வேறு எதுவும் கதி கிடையாது. நீ என்ன பண்ணுறீக்கனாக்க சத்துவம் ரஜஸ் தமஸ்னு முக்குணங்கள் இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு நீ இருக்க. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. உன்னை புரிஞ்சிக்கவே முடியாத உன்னை அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். அந்த பிரளய ஜலத்தில் மத்ய பகவானாக எப்படி சத்தியவர்தன் சொல்லக்கூடிய ஒரு மனுவை காப்பாற்றினியோ, நீ இந்த மசிரூபமாக எங்களுக்கு திருப்பி காப்பாற்றணும். நாங்களாம் ஒரு பேராபத்தில் இருக்கோம், எங்களுக்கு எங்கள் லோகம் நஷ்டமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணினதும் பகவானுக்கு பிரத்யக்ஷமாகிறார். தன்னோட பாஷதர்கள் கூட எல்லாரும் பார்க்குறதுக்கு பகவான் மாதிரியே இருக்கா. ஆனால் பகவானுக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், பகவானுக்கு ஸ்ரீவசம் உண்டு, கௌசுவமாலை உண்டு, மற்றவாளுக்கெலாம் அது கிடையாது. மற்றபடி எல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பான். சங்கு சதுர்புஜம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர் பார்த்ததும் திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த விருத்திரனை பார்த்த பயத்தில் தேவர்களுக்கு விருத்தமே மறந்து போயிடுது. சொல்கிற பகவானே நீதானப்போ எல்லாத்துக்கும் காரணம், எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியே நீதானே இருக்கே, உனக்கு நமஸ்காரம். யாகம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்குங்கிற நியதியை உண்டாக்கி அது மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொடுக்குறியே, உனக்கு நமஸ்காரம். ஏதாவது எதிரிகளை கிளம்பினான்னு சொன்னாக்க உனக்கு சக்கராயத்தால் அவர்களை துவம்சம் பண்ணி தேவன் ரட்சிக்கிறியே, உனக்கு நமஸ்காரம். நீ உன்னை புரிஞ்சிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். யாராலையும் உன்னை புரிஞ்சிக்க முடியாது. பரம்பூரல் நீ. எங்களால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த சக்தி எங்களுக்கு கிடையாது. அர்வாச்சினோ நார்கதி, எங்களுக்கு அந்த சக்தியே கிடையாது. தன்னோட இதான் ஏழாமையை சொல்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுறா. அதுக்கப்புறம் சொல்கிறா, ஓம் நமஸ்தேஸ்து பகவான் நாராயணா வாசுதேவா ஆதிபுருஷா மகாபுருஷா மகானுபாவா பரமமங்கல பரமகல்யாண பரமகாருணிக கேவல ஜகதாதாரா லோகேக்கநாதா சர்வேஸ்வரா லக்ஷ்மீநாதா பரமஹம்சகா பரிவராஜகைஹி பரமணோத்யோகசமாதினா பரிபாவித பரிஸ்புடக பாரமஹம்ஸ்ய தர்மநாத் காட்டி உத்காட்டித தமஹ கபாடத்வார சித்தி அபாவிருதி ஆத்மலோகே ஸ்வயம் உபலப்த நிஜ சுகானுபவோ பவானு. இப்படி பார்த்தல ஸ்லோகம் பெருசாக இருக்குது. சொல்கிற பகவானே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நீ யாருப்பா?
நாராயணன் நீ சாட்சாத் பகவான் இல்லையா, ஆதி புருஷன், உனக்கு நீ தானே ஃபஸ்ட்டு ஆதி புருஷன், நீ தானேப்பா ஆதி புருஷன், மகா புருஷன், உன்னை பாரு மகானுபாவம் உண்டாப்பா, மகானுபாவா, பரம மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய பகவானே, பரம மங்களா, பரம கல்யாணம், உன்னை பார்த்தாலே எல்லாருக்கும் மங்களம் கிடைக்கும், பரம கல்யாணம், பரம காருணிக்க, கேவல, உன்னை தவிர இன்னொருத்தர் கிடையாது, கேவலம் தனித்திருப்பவன் அர்த்தம், ஜெகதாதாரா, லோகேகநாதன், லோகத்துக்கு நாதன், ஜெகத்நாதன், ஜெகநாதன் நிதானப்பா, லோகேகநாதா, சர்வேஸ்வரா, இந்த சர்வத்துக்கும் ஈஸ்வரன் நீ ஒருத்தன் தானப்பா, சர்வேஸ்வரா, லக்ஷ்மி பதையே, சாக்ஷாத் மகாலட்சுமிக்கு பதியாக இருக்கியப்பா, அப்படிப்பட்ட உனக்கு தேனமகா, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த பரமஹம்சர்களை என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டாக்க, அந்த சிறந்த தங்களோட அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்னால தன்னோட சித்தத்தை அடக்கி உன்னை தியானம் பண்ணி அந்த பரமஹம்சாலோட ஹிருதயத்தில் எப்போதும் ஜொலிச்சுன்னு இருக்கியே, அப்படிப்பட்ட உனக்கே நமஸ்காரம். நீ என்ன பண்ணன்னு கேட்டால், யார் ஒருவர் உன்னையே நினச்சின்னு இருக்காளோ அவளுக்கு என்னென்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க, இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற இருட்டானது விலகிடுறது. உத்தாட்டித தமஹா கபாடத்வாரே, அந்த துவாரமானது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, அந்த அஞ்ஞானங்கிற துவாரம் விலகி பகவானே பரமாத்மா உன்னோட பரம்தாமம், உன்னோட தாமம் இருக்கேப்பா, அது தெரியறது, வைகுண்டம் தெரியறது. உன்னையே தனக்குள்ளே பார்த்துட்டு அந்த ஆத்ம சுகத்தை ரமிச்சுன்னு இருக்காளே, அப்படிப்பட்ட நிஜ சுகானுபவா, அவர் யாரும் இயற்கையிலேயே அவருக்கு தன் சுகத்திலேயே திளைத்து கொண்டிருக்கூடிய பகவான். அப்படிப்பட்ட பகவான் யார்கிட்ட இருக்கான்னாக்க, இந்த பரிவிராஜகான்னு சொல்கிற பரமஹம்சர்கள் இருக்கா இல்லையா, யோகிகள் இருக்கா இல்லையா, அவர் சித்தத்தில் நீ இருக்கியப்பா, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். நீ உனக்கு நீ எப்படி இருக்கன்னு கேட்டாக்க, நீ எப்போதுமே உன்னோட ஆத்ம சுகத்தில் லயிச்சுண்டு அப்படியே பரம சுகத்தோடு இருந்துட்டுருக்க, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். உனக்கு சில பேர் சொல்கிறா ஜென்மா இருக்குன்றா, சில பேர் நீ மனுஷன்னு சொல்கிறா, சில பேர் சொல்கிறா மத்யம் கூர்மம் வராகலாம் பார்த்து நீ மிருகம் அப்படின்றா. இல்லை மனுஷனும் கிடையாது மிருகமும் கிடையாது, நரஹரி நரசிம்மன்ற பாதி மனுஷன் பாதி இதுன்னு சொல்கிறான். சில பேர் சொல்கிறா இல்லை ரிஷி பரசுராமர் அப்படின்றா. சில பேர் சொல்கிறா இல்லை ராமன் மனுஷன், ராமர் கிருஷ்ணன் யாதவன் அப்படின்னு சொல்கிறான். பலராமர் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாதிரி நீ பல அவதாரங்கள் எடுத்த போதிலும் எந்த ஒரு குணத்திலும் நீ அதில் மாட்டிக்கவே இல்லை. ஒரு மனுஷன்னு சொன்னால் நமக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, இந்த லோக சுகமே கதின்னு உட்காந்துன்னு இருக்கோம். அவர் பகவான் ராமனாக கிருஷ்ண அவதாரம் பண்ணினா கூட அவர் என்னன்னாக்க எப்போதும் ஆத்மா ராமனாக இருந்து கொண்டு தன் சுகானுபவத்திலேருந்து கொஞ்சம் கூட விலகாமல் தன் ஆத்ம ஞானத்தை இருந்துட்டுருக்க. அப்படிப்பட்ட ஒன்று புரிஞ்சிக்கவே முடியலையப்பா, இந்த விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு மிருகத்துக்கு எப்படி ஆத்ம ஞானம் இருக்கும்? ஆனால் ஒன்று மிருகம்னு சொல்ல முடியுமா? மத்ஸ்யாவதாரம் எடுக்கிறார் பகவான், கூர்மாவதாரம் எடுக்கிறார், வராகம் பண்ணியா அவதாரம் எடுக்கிறார். அவளுக்கெல்லாம் மிருகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் பகவானுக்கு அறிவில்லைன்னு சொல்ல முடியுமா? நீ எந்த ரூபத்தை எடுத்துட்டாலும் உனக்கு நீ பகவான் அப்படிங்கிறது உனக்கு அந்த ஒரு அனுபவத்தை நீ கீழே பிழகிறதே கிடையாது. நான் பார்க்குறவாளுக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டாக்க, நீ யார்? நீ மிருகமா, இல்லை மனிதனா, இல்லை தேவனா, இல்லை ரிஷியா, பல ரூபங்கள் எடுத்துட்டு இருக்க. நீ எந்த ரூபத்தை எடுத்து வந்தாலும் என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்க, ஒன்று யார் சரணடைஞ்சிட்டாலோ காப்பாற்றுறதுங்கிறது உன்னோட வேலையாக வச்சுட்டுருக்க. நீ மனுஷனா ராமனா இந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சியா? எது எப்படி வேணா இருந்துட்டு போட்டும்பா, ஆனால் நீ எப்படி இருக்க எனக்கு ஆத்மா ராமஹா, எப்போதும் ஆத்மஸ்து நமைச்சுவராக இருந்துட்டுருக்க, பரமசாந்த சுரூபமாக இருந்துட்டுருக்க. அதனால் இப்படி இருக்கிறதுனால அந்த உண்மையை எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. உன்னோட அவதாரத்தோட நோக்கத்தில் நீ அவதாரம் பண்ணுறப்ப நீ பண்ணக்கூடிய செய்களை பார்க்குறப்ப நாங்கள் என்னன்னாக்கா அஞ்ஞானத்தில் மாட்டிக்கிறோம். இது என்னென்னு புரிய எங்களுக்கு பிடிபடவே இல்லை அப்படின்னு தேவர்கள் சொல்கிறா. அதுக்கு அப்புறம் சொல்கிறா, நீ இப்படியா அப்படியா, விகல்ப விதர்க்க விசார பிரமாணபல எல்லாத்துக்கும் பிரமாணமாக இருந்துகிட்ருக்க. நிறைய பேர் சில தத்துவங்களை வச்சுட்டு சில பேர் அத்வைதம்னு சொல்கிறா, சில பேர் விசிஷ்டாத்வைதம்னு சொல்கிறான், சில பேர் துவைதம்னு சொல்கிறா, சித்தாந்தத்தை சொல்கிறான்,
நல்லா வேதம் படித்த வேதாந்திகள் என்ன சொல்கிறனாக்கா வேதத்தை தர்க்கத்தை பண்ணிட்டு அவன் இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும் ஒன்றை பிடிக்கிறதுக்கு வந்து உன்னை நிரூபணம் பண்ணுறதுக்கு பல பேர் வந்து பல விதமாக சாஸ்திரங்கள்லாம் போட்டு அலசி ஆராய்ச்சி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. சில பேர் இந்த சித்தாந்தம் வசத்தின்றா அது வசத்தின்றா, இது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும். ஆனால் நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து அகப்படுறவன் கிடையாது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். யார் ஒருவர் உன்னையே கதி, நீ எப்படின்னா பகவான் அப்படிங்கிற நிச்சய புத்தியோட நம்பிக்கையோட எந்த ஒரு பக்தன் உன்னை சரணம் அடைஞ்சிட்டாலோ அவளை வந்து நீ மேலே விழுந்து காப்பாற்றுற. ஒரு யானை எந்த காலேஜில் படித்தது? ஒரு கஜேந்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு யானை முதல்ல காலை பிடிச்சதும் ஆதிபுலமே நாராயணா அகிலகுரு பகவான் நமஸ்தேன்னு கற்றுச்சு, நீ வந்து காப்பாற்றினீங்க. அதனால் நீ வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்குறதில்ல, அது மனுஷனா மிருகமானு பார்க்குறதில்ல, தன்னை யார் சரணடைஞ்சிட்டாலோ காப்பாற்றுறது அப்படிங்கிறது நீ ஒரு கொள்கையாக வச்சுட்டுருக்க. சில பேர் என்ன பண்ணானாக்க பாம்பை வந்து கயிறுன்னு நினைப்பா, இருட்டில் பார்த்தா கயிறு இருக்கும், கயிறு வந்து பாம்புன்னு நினைப்பா, பாம்பை கயிறுன்னு நினைப்பா. கயிறை பாம்புன்னு நினச்சி தொடாமல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் பாம்பை கயிறுன்னு நினச்சிட்டு அந்த பாம்பை கையில் பிடிச்சா என்ன ஆகும்? அந்த பாம்பு கடிச்சிடும் இல்லையா? அதனால் இதில் பட்சபாதம் இருக்கிறவெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா, உன்னை பற்றி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. ஆனால் என்ன தான் பேசட்டும், எல்லாத்துலேயும் நீ தானப்பா இருக்க, எல்லாத்துலேயும் அந்தரியாமையாக நீ தானே. என்ன வசம் அது சேத்தனமோ அச்சேத்தனமோ, சின்ன பூச்சிலேருந்து ஆரம்பித்து பெரிய உருவம் வரைக்கும் பிரம்மா வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் நீ இருக்கிறதுனால தானே அவளோட அவள் காரியம்லாம் பண்ண முடியுது. எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையாக நீ தான் இருக்க. அப்படிப்பட்ட வஸ்து இல்லையா நீனு? உன்னோட மகிமையை சொல்ல முடியுமா? மதுங்கிற அரக்கனை வந்து நீ அழிச்சி நாராயண ஹே மதுமத்தனா அப்படின்றா. மதுங்கிற அரக்கனை அழித்தவனே. அதனால் யார் வந்து உன்னோட சரணத்திலேயே கதின்னு இருக்காலோ வேறு எதையும் தொடர்றதே கிடையாது. சில சாதுக்கள் மகான்கள் யோகிகள் என்ன பண்ணுறானாக்க எப்போ வந்து உன் சரணத்தையே கதின்னு இந்த லோகத்தை பற்றி கவலையே படாமல் லோக விலக்ஷணமாக லோகத்தில் என்னக்கூடிய காரியங்களை கொஞ்சம் கூட மூக்க நுழைக்காமல் சதா சர்வகாலமும் பகவான் பகவான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன், எதை பார்த்தாலும் கிருஷ்ணன். நாமதேவர்னு ஒரு பக்தர் இருந்தார், எதை பார்த்தாலும் பாண்டுரங்கா பாண்டுரங்கா அப்படின்னார். ஒரு சமயம் நாமதேவர் வந்து ஆற்றை விட்டு வெளியில் போயிட்டு சந்திரபாகா பக்கத்தில் உட்காந்துட்டு அபங்கம் பாடின்னு இருக்கார். அவரோட மனைவி வந்து கேட்குற, அங்கே போகிறவரெல்லாம் கேட்குற, எங்கள் ஆற்றுக்காரரை பார்த்தேலா, எங்கேயாச்சும் பார்த்தே இல்லை, சுவாமிகளை பார்த்தேலான்னு கேட்டதும் அவர் சந்திரபாகத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்றதும் அவங்க வீட்டிலேருந்து அந்த சந்திரபாகா வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம். அங்கேருந்து கையில் ரொட்டி வெண்ணெய் கொஞ்சம் சப்ஜி இதெல்லாம் எடுத்துட்டு ஓட்டம் நடையமாக தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு ஓட்டம் நடையமாக வந்து எந்த இடத்துல நாமதேவர் உட்காந்து அபங்கம் பண்ணிட்டுருக்கா அந்த இடத்துக்கு வந்தால் அவர் பார்த்துக்கிட்ட, நீ ஏமா இங்கே வந்த? இல்லை நீங்கள் சாப்பிடவே இல்லையே. இல்லை நான் எனக்கு வந்து நல்லா சாப்பிட்டாச்சு, எனக்கு வந்து பாண்டுரங்கா சொல்லி அந்த பாண்டுரங்க நாம தான் எனக்கு சாப்பாடு, எனக்கு பசிக்கவே இல்லைம்மா, நிறையா அப்பங்க இன்றைக்கி பாடணும், அதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இல்லை நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடணும்? அவங்க மனைவி இல்லையா? இல்லைம்மா நீ போய் ஆற்றுக்கு போ, குழந்தைகள்லாம் ஆகாரத்தை கொடு, என்னை பற்றி கவலைப்படாத. இல்லை நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஒரு கணவன் சாப்பிடா மனைவி நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னதும், சரி அப்படியா, அது இங்கே வச்சுட்டு போ, நான் சாப்பிட்றேன். மறக்காமல் சாப்பிடுவேலா? இல்லை நான் உங்களுக்கு ஊட்டிகிட்டு போகிறேனே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வச்சுட்டு போ, நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னதும் அவள் போயிட்டா. அவர் சொன்னாரை தவிர திரும்பி பாடுறங்கன்னு பாட ஆரம்பிச்சிட்டார், அபங்கம் பாட ஆரம்பிச்சிட்டார். அப்போது ஒரு நாய் வந்தது. நாய் என்ன படுத்துனா, அந்த ரொட்டி இருக்குது இல்லையா, ரொட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுது. உடனே என்ன பண்ணான்னா நாமதேவர் பின்னாடியே பைய எடுத்துகிட்டு ஓடுறார், நாயை துரத்துறார். நாய் ஓடுறது இவர் துரத்துறார். அப்புறம் நாயால் முடியல நிறுத்து, இவர் அங்கேருந்து நாயை கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணார்னாக்க, பாண்டுரங்கா நீ வந்து வெறும் ரொட்டி எப்படி சாப்பிடுவா? அவர் எல்லாமே பாண்டுரங்கன்னு தான், நாயாக பார்க்கல அவர். பாண்டுரங்கா வெறும் ரொட்டி எப்படி சாப்பிடுவா? இந்த சப்கின்ட்டு எடுத்து ஊட்டுறார். பார்த்தா அங்கே நாய் இல்லை, நாயை மறைஞ்சு போய் எடுத்து பாண்டுரங்கன். பாண்டுரங்கா நீயா அப்படின்றார். நான் எந்த ஒரு பதவி கண்டுபிடிச்சிடுறியே அப்படின்னு பாண்டுரங்கன். இங்கே வந்து பாண்டுரங்கன்னு நினச்சி அவர் ஊட்டலை, பாண்டுரங்க வந்திருக்காருன்னு விட்டு அவர் வந்து நாயே பாண்டுரங்கானே பார்த்தார். அதனால் எங்கே பார்த்து மகான்கள் எப்படி இருப்பானுங்க, அவருக்கு எல்லாம் எதை பார்த்தாலும் பகவான் தான். பாரதியார்னு ஒரு புலவர் இருந்தார். வறுமை இருந்தால் கூட என்ன சொல்லுனாங்க, காக்கை சிறகினிலே நந்தலாலா. அதாவது காக்கையோட சிறகு இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அதோட கரிய நிறத்தை பார்த்துட்டு
கிருஷ்ண தியானம் வந்துட்டு அவருக்கு. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நந்தகோபனோட பையன் கிருஷ்ணா, நீ இப்படி தானே இருப்ப, காக்கை சிறகு அந்த கலரில் தானே இருப்ப, பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, உன் பச்சை நிறம் தோன்றுவதே நந்தலாலா. என்ன ஒரு பாவம் பாருங்க பாரதியாருக்கு. ஏன் சொல்கிறோன்னாக்கா, மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பா. அவளுக்கு எப்போதும் பகவத் சிந்தனையே இருந்துட்டு இருக்கும், வேறு எதுவும் தோணாது. நம்ம திருவசரலூரில் ஸ்ரீதர் ஐயாவான ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் நிறையா பாபங்கள்லாம் பண்ணிட்டான். நேராக அவர்கிட்ட வந்தான். நான் பாபி சுவாமின், என் பாவம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொன்னார், உன்னை பார்த்தா எனக்கு பாப்பியாவே தெரியலையேப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். மகான்கள் கண்களுக்கு பாப்பியாவே தெரிய மாட்டார், அவனையும் பகவானாவே பார்ப்பா. அப்படிப்பட்ட மகான்களோட ஹிருதயத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய பகவானாச்சி நீனு. அவளுக்கு இவா தான் கதி, பகவான் தான் கதி, பகவானுக்கும் இந்த பக்தால் தான் கதி. எப்போதும் அவள் கூடவே இருந்துட்டுருப்பான். அதனால் அப்படிப்பட்டவன் இல்லையா நீனு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, இதை விட்டுட்டு இந்த லோக விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காது. சில பேர் என்னோட சரணத்தை விட்டுட்டு ஏதோ அல்ப சுகம் கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு லோகத்தில் போய் விழுந்துட்டு இருக்காளே, அவளை நான் என்னன்னு சொல்கிறது. அப்படி இருந்தாக்க அவளுக்கெல்லாம் வந்து அயம் சம்சார பரியாவர்த்தனகான்றார். அவளாம் எப்போ கரையேற போகிறான்னு தெரியலையேப்பா. ஏன்னா இந்த ஜனன மரணங்கிற சம்சாரத்திலேருந்து கரையேறத்துக்கு உன்னோட சரணம் தான் கதி. அது இந்த மகான்கள் கெட்டியாக புரிஞ்சுனதுல அவளுக்கெல்லாம் அந்த சம்சார பயமே இல்லை. அவளுக்கு ஜனன மரணங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் அபக்தாலாம் இருக்கா இல்லையா, நாத்திகவாதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவர்களாம் என்ன பண்ணுறான்னாக்க பகவானுங்கிறத மறந்து போயிட்டு திருப்பி வந்து காரியங்களை பண்ணி 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 மீண்டும் 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 பிறந்து இறந்து போயின்னு இருக்கா சொல்கிறா. அதான் இங்கே அழகாக, ரொம்ப அழகாக சொல்கிறா. எல்லா பூதத்திலையும் நீ தானே இருக்க, எல்லா ஜீவராசியும் நீ தானே இருக்க, எல்லா 3 லோகத்துக்கும் அந்தரியாமியாக நீ தான், திரிபுவனகா ஆத்மபவனகான்ற, திரிபுவனத்துக்கும் எல்லாத்துக்கும் நீ தான், 3 லோகத்துக்கும் அந்தரியாமியாக நீ தான்ப்பா இருக்க. எல்லா அந்த 3 லோகமும் உன் சுரூபம் தானே, எல்லாம் நீ தானேப்பா. திருவிக்ரமா திருநயனா 3 அடி அளந்த திருவிக்ரம சுவாமி நீ தானே, வாமனர் நீ தானேப்பா, முக்கண்ணனு நீ தானேப்பா. எல்லா 3 லோகத்தில் இருக்கிற மனசையும் கவரக்கூடியவர் நீ ஒருத்தன் தானே பகவானே. அப்புறம் வந்து உனக்கு வந்து இவன் தேவன் இவன் அசுரன்னு பட்சபாதமே கிடையாது, எல்லாரையும் உனக்கு காப்பாற்றியப்பா. எல்லாரோட விபூதிகள் இந்த தேவர்களாகட்டும் அசுரலாகட்டும் எல்லாரோட விபூதி தானே, உன்னோட அம்சம் தானே எல்லாருமே அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு நீ வந்து உன்னோட ஒரு இதனால பிரபாவத்தினால பல அவதாரங்கள் எடுக்கிற, சூர நர மிருகம் மிஸ்ருத, ராமனா அவதாரம் எடுக்கிற, உபேந்திரனா அவதாரம் எடுக்கிற, தேவஜாதியாக வர, வராகமாக வர, நரசிம்மனாக வர, பல ரூபங்களை எடுத்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாக்க, யதாபாரதம் தண்டத்தர, யார் யார் எப்படி எப்படிலாம் அந்தந்த டயத்தில் பிரச்சனை பண்ணுறாலோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நீ அவதாரம் பண்ணிட்டு, அந்த அசுரனுக்கு ஏற்ற மாதிரி அவன் எப்படிலாம் வரம் கேட்டிருக்கானோ அது வரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் எதை விட்டானோ அதை ஒரு அவதாரமாக எடுத்துட்டு, எதை அவன் கேட்க மறந்தானோ அதை ஒரு அவதாரமாக எடுத்துகிட்டு வந்து அந்த துஷ்டால வந்து சிக்ஷிக்கிறியப்பா. அப்படிப்பட்ட நீ இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம்? எனக்கு விருத்திரன், துஷ்டாவோட புள்ள விருத்திரன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னாக்க, அவனை கொல்றதுன்னு உனக்கு தோணித்துனா கொன்று, ஜகி உத கொல்றது உச்சிதம் தேவனா கொண்டுட்டு ஏன்னா உங்களையே கதி நாங்கள் வந்திருக்கும், நீங்கள் எங்களை காப்பாற்றவே இல்லையா பகவான், நீங்கள் தானே எங்களை ரக்ஷகன், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். அப்புறம் சொல்கிறா, தேவர்கள் சொல்கிறா, ஹே ததா, நீங்களே எனக்கு அப்பா வாச்சேப்பா. பகவானை பார்த்து சொல்கிறா, தேவர்கள் சொல்கிறா, ஓ பகவானே நீங்கள் எங்கள் அப்பா இல்லையா, அப்பா அப்படின்னு சொல்கிறா. ததா பாட்டன் தாத்தாவும் நீ தான்ப்பா, அதனால் நீ என்ன பண்ணுற, எனக்கு தயையோட அனுகிரகம் பண்ணு. உன்னோட தெளிவான முகம், விசத்த ருச்சிர சிசிர ஸ்மிதாவலோக்கேன்னு உன்னோட புன்சிரிப்பு இருக்கேப்பா, அந்த புன்சிரிப்போட கூடிய அந்த பார்வை, பார்க்குற பார்வையே எப்படி இருக்குன்னு கேட்டால் அல்ல வாயால் தானே சிரிப்பா, ஆனால் பகவானோட கண்களே சிரிக்கும். புன்சிரிப்போடு இருக்கிற ஒரு சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப குளிர்ந்ததாக இருக்குது. சிசிர எப்படி சந்திரன கிரணங்கள் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கோ அது மாதிரி உன் கண்கள்லேருந்து திரும்பிக்கிற அந்த கருணை அப்படிங்கிறது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. மதுர முகரச அமிர்த கலையா, உன்னோட வாக்கு எப்படி வருது, எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்குது.
அப்புறம் வந்து சரணன் லனின யுகல தியான, உன்னோட சரணாரவிந்தம் எப்படி இருக்குன்னா தாமரை மலர் போன்று ரொம்ப அழகாக இருக்குது. அதில் யார் தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அவளை காப்பாற்ற நீ கடமையாக வச்சுட்டு இருக்கே. யார் ஒருவர் இப்படிப்பட்ட அழகான திருமுகத்தையும் உன்னோட சரணத்தையும் மறக்கிறாளோ அவள் தான் பாப்பியை தவிர நாங்கள் உங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் எங்களை காப்பாற்றுப்பா. அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லி தான் தின்னா அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் நாங்கள் எதுக்காக உங்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த சரணத்தை நான் கதின்னு வந்திருக்கோம், உன் சரணத்தை யார் கதின்னு வந்திருக்காளோ காப்பாற்றுறது உன்னோட கடமை இல்லையா, அதனால் எங்களை காப்பாற்று அப்படின்னு தேவர்கள் பிரார்த்தனை பண்ணுறான். இந்த லோகங்கள்லாம் வந்து அகில ஜெகத் உற்பத்தி சிதிலய, இந்த ஜெகத்தை உண்டாக்குறது, இருக்க வைக்கிறது, திருப்பி ஒடுக்கிறது எல்லாத்துக்கும் நீ தான். இந்த மாயினால் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. திவ்ய மாயா, அந்த மாயை எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா திவ்ய மாயையா, மாயையும் திவ்யமாயா வினோதஸ்ய, வினோதமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, புரிஞ்சிக்கவே முடியல எங்களால். அப்புறம் எல்லா சகல ஜீவனிகாயானாம் அந்தர்கிருதயேஷு பிரம்ம பிரத்யகாத்மா, எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்க, எல்லா ஜீவராசிகளோட உள் ஹிருதயத்திலும் நீதானப்பா இருக்க, தாமரை மாதிரி உட்காண்டிருக்கியப்ப. அதனால் வந்து இந்த பிரகிருதிக்கு காரணஸ்வரூபம் நீ தான் இருக்க. பிரதான ரூபேனச்ச யதா தேச கால தேகோ வஸ்தான விசேஷம், இந்த இடம் சமயம் அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சில அவஸ்தைகள்லாம் வருது இல்லையா, அதுக்கு அனுசரிச்சுட்டு எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக இருக்க. அனைத்துக்கும் பகவான் நீ தானே காரணம். அப்படிப்பட்டவன் எனக்கு சரணடைஞ்சிருக்கும், அதனால் வந்து எங்களை காப்பாற்று, எங்களோட விருப்பம் என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், சரின்னு பட்டா பண்ணு, உனக்கு என்ன தோன்றதோ செய், அவன் இருக்குன்னு நினச்சா விட்டு வை, இல்லை அவனை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணால் அவனை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் எதுக்காக அவங்களை கூப்பிட்ருக்கோம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்களாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு ஏன்னா இந்த விருத்திரன்கிட்ட வந்து எங்களோட அஸ்திரங்கள் எங்களோட ஆயுதங்கள் எதுவும் வந்து பிரயோஜனமே படலை, அதனால் அவன் என்ன பண்ணுறோக்கோ கொன்னாலும் கொன்று போட்டுருங்கோ அப்படி சொன்னதும், அது கேட்டதுக்கப்புறம் இந்த தேவர்களோட ஸ்துதியை பகவான் கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் என்ன சொன்னாங்க, எல்லா தக்ர நிலையை எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வசிக்கக்கூடிய அந்த பகவான் ஒரு புன்சிரிப்போட தேவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். அதை நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.